ஸோ இப்போ இந்த கரூரில் இந்த வழக்கு வந்து முதல் முறையாக குற்றப்பத்திரிகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்னவென்பதை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிலாம் இந்த மனநோய் முற்றிய அதிகாரிகள் எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் தொல்லை கொடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து 4 மே 2024 அன்று தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டேன் இந்த யூடியூப் வழக்கில். அதுக்கப்புறம் கஞ்சா கேஸ் போட்டு குண்டாஸ்லாம் போட்டு உள்ள வச்சிட்டாங்க. நான் அரெஸ்ட் ஆன உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக விக்னேஷ் என்ற பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்து சார் எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குண்டாஸ் போட போகிறாங்கன்னு தகவல் எல்லாருக்கும் தெரியுது. இது போல் குண்டர் சட்டத்தில் போட போகிறார்கள், குண்டர் சட்டத்தில் இவரை போடக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் இந்த விக்னேஷை நான் எம்ப்ளாயி அப்படின்ற அடிப்படையில் வழக்கு தொடுக்கிறேன். அந்த நீதிமன்றம் குண்டர் சட்டம் போட்ட பிறகு வாங்க அப்படின்ட்டாங்க. அந்த வழக்கு போட்டால் அப்படி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சேனல் நடக்குது. லியோ அவைலபிளாக இருக்கிறப்போ ஸோ லியோவை வச்சு, லியோ முத்தலீஃப் இருந்தார், இவங்கெல்லாம் வச்சு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சம்பளம் போடுறான் இந்த பையன், பேங்க்கில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, சம்பளம் போடுறான் அந்த பையன். இதெல்லாம் போட்ட உடனே இந்த சிபிசிஐடியில் ஒரு மென்டல் அதிகாரி இருக்கிறார் அல்லவா, யார் இது தெரியுதா, வருண்குமார், இந்த வரம் தரும் அதிகாரி அந்த வருண்குமாருக்கு கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் என்னென்னா, விக்னேஷ் என்பவர் மீது புகார். கிருஷ்ணன் என்ற நபர் கரூரில் காந்தி கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய நபர். அவர் வந்து நான் கரூரில் பிரியாணி கடை வைத்து நடத்தி வருகிறேன். ஆன்லைனில் முதலீடு செய்வது சம்பந்தமாக பல விளம்பரங்களை நெட்டிலும் செல்ஃபோனிலும் அடிக்கடி பார்த்து வருவேன். அந்த வகையில் சுமார் 1 வருடமாக சென்னையை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமானார். பின்னர் என்னிடம் ஆன்லைனில் முதலீடு பற்றியும் இதன் மூலம் அதிகமாக லாபம் பெறலாம் என அடிக்கடி வெவ்வேறு எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் காலம் மூலமாக ஆசை வார்த்தை கூறி வந்தார். நீ என்ன பொம்பளை புள்ளையா நீ ஆசை வார்த்தை கூறி வந்தார். இதனை நான் ஒப்புக்கொண்டு என் மனைவி வைத்துள்ள பணம் மற்றும் அவரது உறவினர்களிடமிருந்த பணம் பெற்று ரெடி செய்து வைத்திருந்தேன். 15/10/2023 மாலை வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டு நான் ஈரோட்டிற்கு வந்திருப்பதாகவும், நான் சொன்னதை போல் 7 லட்சம் ஆன்லைன் முதலீடுக்கு ரெடி பண்ணியிருந்தா நாளை காலை உங்களை பார்த்து பெற்றுக்கொள்வதாக கூறினார். நானும் ரெடி செய்து வைத்திருப்பதாக அவரிடம் கூறினேன். மறுநாள் 16/10/2023 காலை கரூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எனது கடைக்கு வந்தார். நானும் எனது கடையில் வேலை பார்க்கும் படிக்கட்டுத்துறையை சேர்ந்த ராஜாவும் சென்று அவரிடம் 7 லட்சம் பணத்தை நம்பிக்கையுடன் கொடுத்தேன். மேற்படி நபரும் பணத்தை பெற்றுக்கொண்டு 2 லட்சம் 3 மாதங்களில் லாபத்துடன் திருப்பி தந்து விடுவதாக கூறி 7 லட்சத்தை வாங்கி சென்றார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவர்கிட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் கொடுக்கவே இல்லை. நான் கடும் பண நெருக்கடிக்கு ஆளானேன். அந்த நிலையில் 5/6/2024 அன்று விக்னேஷ் வந்து கரூர் பேருந்து நிலையம் வந்திருப்பதை அறிந்து நான் அங்கே போய் விக்னேஷ்கிட்ட இந்த மாதிரி என் பணத்தை திருப்பி கொடுங்க என்று கேட்டேன். கேட்டதும் விக்னேஷ் ஏன்டா பணத்தை கேட்குறேன்னு கேட்டதை திருப்பி பக்கத்தில் இந்த கல் எடுத்து அடித்தாராம். அவர் விலகிட்டாராம். விலகினோடனே அவர் கையில் வந்து லேசாக அந்த கல் பட்டுருச்சான். பட்டு அவருக்கு காயமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கரூர்லேயே வந்து திமுககாரன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ராஜ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல், கௌரிபுரம் வெஸ்ட்டு கரூர்னு. அங்கே போய் ஒரு அட்மிட் ஆகி இவருக்கு சிகிச்சை எடுத்ததாக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த விக்னேஷை நான் அரெஸ்ட் ஆகி கரெக்டாக 1 மாதம் கழித்து இது நடக்குது. சரியா? நான் 5/5/2024 நான் கைதாகிறேன். 5/6/2024 விக்னேஷ் மேலே எஃப்ஐஆர். இதில் அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் மட்டும். ரைட்டா? அந்த 5/6 விக்னேஷ் வந்து கரூருக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா, வந்தாராங்க சார் உண்மையாகவே? இந்த கேஸில் கைதாகி கரூருக்கு விக்னேஷை கூட்டிகிட்டு போகும்போது தான் முதல் முறையாக கரூருக்கே விக்னேஷ் போகிறாரு. கரூரே அப்போ தான் பார்க்குறாரு. விக்னேஷ்க்கு கரூரில் என்ன வேலை? மெட்ராஸ் பையன். ஆனால் அப்போ அந்த ஃபோன் டவர்லாம் தெரிஞ்சிடும்ல சார்? எல்லாமே தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்டில் நிரூபிச்சுக்க. அப்போ இவங்க சொன்ன டேட்டில் அவர் கரூரில் இல்லை? வாய்ப்பே கிடையாது. அந்த அக்டோபர் 23 ஒரு டேட்டில் பணம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் இங்கே செக் பண்ணிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. புகார் கொடுத்த இந்த கிருஷ்ணன்ற ஆள் இருக்காங்களா, இந்த கிருஷ்ணனுக்கு என்ன வேலைன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க, அதிமுக ஐடிவிங்கில் அது எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணுன்னு செந்தில் பாலாஜி சொல்லுவார். சொன்ன உடனே இந்த கரூரில் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஒருவர் இருக்கார். அவர் தான் இந்த பவுண்டராஜ் மதியழகனெல்லாம் கைது பண்ணது. ஆதவ் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்காமல் விட்டதும் இந்த மணிவண்ணன் தான். நம்ம பேசணுமே, அவரே புகார் கொடுத்துக்கின்னு அவரே எஃப்ஐஆர் போட்டுக்குவார் அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தமிழக மக்கள் கழகம்னு எழுத அதே மணிவண்ணன் தான் அவர் போட்ட எஃப்ஐஆர். ரைட்டா? எஃப்ஐஆர் போட்டு ஃபஸ்ட்டு விக்னேஷ் அப்போ தான் போகிறாரு. இன்னொன்று, இதில் மணிவண்ணனுக்கு ரோலே இல்லை. மணிவண்ணன் கரூர் இன்ஸ்பெக்டர். எஃப்ஐஆர் போடுறதோடு மணிவண்ணன் நின்று போச்சு வேலை. விக்னேஷை சென்னையில் வச்சு 30 போலீஸ் வந்து விக்னேஷை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு நேராக திருச்சிக்கு போகிறாங்க. திருச்சிக்கு போனோன்னே இந்த மென்டல் அதிகாரி இப்போ திருச்சியிலே எஸ்பி வச்சு விசாரணை இப்போ தான் நான் பார்க்குறேன் கோர்ட்டில்.
பார்த்துட்டு என்னப்பா விசாரிச்சான்னு கேட்டால் அவனே உள்ளே போயிட்டான். அவனுக்கு கேஸ் போடுற நீ, அவன் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, அவன் சேனலுக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அவன் கூட நீ தொடர்பு வச்சா வெளில வந்தோன்னே கூப்பிடுவான் அவனை. நீ அவன் கூட ஏதாவது பேசுனேன்னு தெரிஞ்சிச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லார் மேலேயும் கஞ்சா கேஸ் போடுவேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட பிஹேவியர் பாரு. இதுக்கு தான் இந்த காலில் சுடுறது, கையை காலை உடைக்கிறதெல்லாம் ஆதரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறது, புரியுதா? ஸோ அவனை மிரட்டி எது கேஸ் போட்டேன், அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அவன் அவனுக்கு எவ்வளோ கொடுத்தான், உன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடு, ஃபோனை கொடு. கம்பெனியில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறான். இன்னொன்று முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எப்படியாவது ஒரு வெளியில் எடுக்கணும். அட்வொகேட் சொல்கிறாங்க குண்டாஸ் போடக்கூடாதுன்னு நம்ம ஒரு வழக்கு போடலான்ட்டு. என்ன தப்பு, எம்ப்ளாயின்ற முறையில் வழக்கு போடுறான், இது எனக்கு அவ்வளோ பெரிய குத்தமா? அதுக்காக இந்த வழக்கு போட்டு பண்ணிட்டாங்களா? இப்போ அவனை மிரட்டணுன்றதுக்காக, அதாவது இவனை தூக்கி உள்ளே வச்சோன்னே இப்போ மற்ற ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ வேலைக்கு வர மாட்டாங்க. சரியா? ஓ, விக்னேஷ் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க, ரெஸ்டாரண்ட் போயிடுவாங்க இல்லையா? ஸோ போன உடனே அதோடது முடிஞ்சு போச்சு. 5/6/2024 அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் போட்டு கிட்டத்தட்ட இது என்னென்னா இது பொய் வழக்கு. இது விக்னேஷோட டவர் லொகேஷனை பார்த்தா இவன் 23லேயும் கரூருக்கு போகல, ஜூன் 2024லேயும் கரூருக்கு போகல, கரூருக்கு இவன் போனதே இல்லைன்றது ஒரு வருஷத்து டவர் எடுத்தால் தெரியும் அவனுக்கு. சரியா? ஸோ இது பொய் வழக்கு. நீதிமன்றத்தில் நிரூபித்து அவன் விடுதலை ஆகிடுவான், அதில் சந்தேகம் வேணும். இந்த வழக்குக்கு ஜாமீன் கொடுத்தாங்களே அவனுக்கு, கிட்டத்தட்ட 1 மாதம் ஜெயிலில் இருந்தான். இந்த வழக்குக்கு கிட்டத்தட்ட 9 மாதம் கரூரில் போய் மாதம் கையெழுத்து போடணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனு கரூர்லேயே தங்கி அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னு போட்டாங்க. அங்கேயே தங்கி, கரூருக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, வேலை இல்லை, நான் ஜெயிலில் இருக்கேன். கரூரில் ரூம் எடுத்து தங்கி காலை மாலை, இந்த பொய் கேஸுக்கு காலை மாலை 2 வேலை, இந்த சவுக்கு மீடியில் வேலை செஞ்சான்ற ஒரே காரணத்துக்கு காலை மாலை 2 வேலை கையெழுத்து போடணும். 2 வேலை கையெழுத்து போட்டு முடித்தோன்னே அதை கோர்ட்டு மந்த்லி ட்வைஸ்ன்னு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, 1st and 15th. அப்புறம் திருப்பி மந்த்லி ஒன்ஸ். கிட்டத்தட்ட 9 மாதம் கையெழுத்து. நான் வெளியில் வந்த பிறகு வக்கீல்கிட்ட சொல்லி ரிலாக்ஸேஷன் வாங்கி முடிஞ்சிச்சு. இப்போது நேற்று இந்த வழக்கு நான் போயிட்டு வந்தேன். இதுக்கு வரணும் நீங்கள் கோர்ட்டுக்கு. 1 வருஷம் நடக்கும். மாதத்தில் எப்படி 2 வாய்தா வரும், மாதத்தில் 2 வாட்டி போயிட்டு வரணும். எப்படி சமாளிப்பத தெரியுதா? இப்போ எனக்கு தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். போன உடனே ரொம்ப ஒரு கரிகால் என்ற வழக்கறிஞர் தான் இங்கே கரூரில் இந்த வழக்கை பார்க்குறாரு. போனவுடனே அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவனுக்கு இவ்வளோ வழக்கறிஞர்களை அறிமுகம் இல்லை. எப்படி சமாளிப்பான்? மினிமம் ஒரு இந்த ட்ரையலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 கேட்பாங்க, ரூபாய்க்கு அனுப்புவான். நீ சரியாக வாதாடலைன்னா தண்டனை ஆனாலும் ஆகிடும் இந்த கேஸ்லாம். ஸோ இது முடிஞ்சிச்சு, ரைட்டா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன கஸ்டடி எடுக்கணும்? உடனே விக்னேஷ் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார். என்னென்ன ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார்னா, இந்த மாதிரி நான் 7 லட்ச ரூபா பணத்தை வாங்கினேன், வாங்கிட்டு அந்த பணத்தை எங்கள் முதலாளி சங்கரிடம் கொடுத்தேன். கொடுத்த உடனே சங்கர் இருந்தால் நீ கொஞ்சம் வச்சுக்கோ இதில் என்று கொடுத்தார். சங்கர் இப்படி அடிக்கடி என்னை போய் இது போல் மிரட்டி ஏமாற்றி பணம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லுவார், அதில் எனக்கு பங்கு கொடுப்பார். சங்கர் தான் பணத்தை அவன் திருப்பி கேட்டால் போய் அடி என்று சொன்னார். இப்போ நான் அக்யூஸ்ட் ஆகிட்டேன்னா A2 என்ன சேர்த்து என்ன கஸ்டடி எடுத்து 5 நாள் விசாரிச்சாங்க இந்த கேஸுக்கு. விசாரிச்சுட்டு இது மணிவண்ணன் தான் அதில் சார்ஜ் ஷீட் போட்டது. போய் வழக்குன்னு தெரியாது இருந்தாலும் எப்படி கூசாமல் உண்மை மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காரு தெரியுதா? இப்போ இந்த மணிவண்ணன் அந்த கரூர் ஸ்டாம்பீட் வழக்கை விசாரிச்சிருந்தானா எப்படி விசாரிச்சிருப்பாரு? கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் செஞ்சிருப்பாரா? சார்ஜ் ஷீட் போடும்போது விஜய் தான் 41 பேர் சாவுக்கு காரணம்னு இதே போல் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா முடியாதா? இல்லை மணிவண்ணனுக்கு இது பார்த்தா தெரியும். இன்னொன்று அந்த கிருஷ்ணன்றவன் இதே வேலையாக சுற்றிட்டு இருக்கான். ஏடிஎம்கேல யாரை தூக்கி உள்ளே போடணுனாலும் என்ன மிரட்டி இப்படி பணம் கேட்டான்ட்டு புகார் கொடுக்குறாரு. விசாரிச்சா தெரியாதா? எப்பேற்பட்ட சைக்கோக்கள் தமிழக காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு அங்கே போனப்போ தான் தெரிந்தது. இன்னொரு அக்யூஸ்ட் வேறு ஒரு வழக்குக்கு வந்திருந்தாங்க. வந்த உடனே வந்துட்டு அண்ணே உங்கள் யூடியூப்லாம் பார்ப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த உடனே அவன்கிட்ட நீ என்னப்பா கேஸுன்னு, அவனும் இந்த மாதிரி யூடியூப்பில் ஏதோ ஒரு எழுதின ஒரு கேஸு, சோஷியல் மீடியாவில் ஏதோ எழுதின ஒரு, அவனுக்கும் கேஸ் வந்து கரூரில். ஆனால் அரெஸ்ட் பண்ணது, டார்ச்சர் பண்ணது எல்லாமே திருச்சி எஸ்பி வருண். அவர் ஒரு தனி கமாண்டோ படையை வைத்திருந்திருக்கிறார் வருண். அவருக்கு மட்டும் ஒரு கமாண்டோ படை. அந்த கமாண்டோ படை தான் முக்கியமான வழக்குகளோட புலனாய்வெல்லாம் செய்யுது. அந்த கமாண்டோ படை யார் தெரியுமா? மக்களுக்கெல்லாம் தெரிந்த கமாண்டோ படை தான் அது. என்னை கைது பண்ணி அழைச்சி போகும்போது ஃபோட்டோலாம் எடுத்து போட்டாங்கல்ல, அவர்கள் தான் அந்த கமாண்டோ படை. பவர் பேங்க் குட்ரி அவங்க தான் அந்த கமாண்டோ படையோட தலைவர். 6-8 பேர் இருப்பாங்க போல இருக்கு. இவங்களுக்கு பிரத்யேகமாக எஸ்பி ஆஃபீஸோட அட்டாச்சு. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கூட மதிக்க மாட்டாங்களா அவங்க? கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸ் எஸ்பிகிட்ட பர்சனல் செக்யூரிட்டியில் இருக்காங்கல்ல, மதிக்க மாட்டாங்க. இது மாதிரி அவனாவது அந்த திருப்பதி கண்ணன் 2 பேரை கல்யாண மண்டபத்தில் வச்சு அடித்தாங்கன்ட்டு நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்த அந்த 2 பேரை நைட்டு பூரா கல்யாண மண்டபத்தில் வச்சு அடித்தாங்க. அந்த அடித்தது பூரா இந்த கமாண்டோ படையும். இந்த கரூரில் நேற்று சந்தித்த இந்த வழக்கில் இருந்தவங்கள இவங்கள இந்த கமாண்டோ படையோட்ட ஒப்படைச்சிட்டு வருவார். இந்த கமாண்டோ படை நைட்டு பூரா போட்டு அந்த அக்யூஸ்டை அடித்து துவைச்சி வச்சுருக்கோம். காலையில் இவர் வந்து முட்டி போடுறா என்று சொல்லி இவர் கையில் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இவர் உட்காந்துக்குறோம். இந்த கமாண்டோ படையில் இருக்கவங்க ஒவ்வொருத்தராக அடிப்பாங்களாம். யார் நல்லா அடிக்கிறாங்களோ அவர்களுக்கு எஸ்பி விருது கொடுப்பார். இந்த கமாண்டோ படைக்கு இது மட்டும்தான் வேலை. இவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை மட்டும்தான் செய்கிறது. இதுக்கு தான் வரம் தரும் வரும்னு வீடியோ போடுறது.
எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. இந்த மாதிரி அவனாவது கிடச்சானா அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். பரேடுக்கு போக வேண்டியதில்லை, துப்பாக்கி தூக்கிட்டு கிரவுண்டில் ஓட வேண்டியதில்லை, கிரவுண்ட்ஸ் போக வேண்டியதில்லை. இப்போ அதுக்கு பிறகு வந்து விக்னேஷோட ஒப்புதல் வாக்குமூலம், இந்த ஒப்புதல் வாக்குமூலம் இவங்க எழுதுறது தானே. என்ன விக்னேஷா கொடுக்குறான் ஒப்புதல் வாக்குமூலம்? சம்பவமே நடக்கலாமே எப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பான்? எனக்கு அந்த பணத்தை நான் 7 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி எங்கள் முதலாளி சங்கரிடம் கொடுத்தேன்னு சொன்னோன்னே சங்கர் சார் இப்போ சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டேன்னா 2 வருஷம் ட்ரையல் நடக்கும். மாதத்தில் 2 நாள் கரூருக்கு போயிட்டு வரும். தெரியுதா உனக்கு? இது போல் தமிழ்நாடு பூரா 30 கேஸ் இருக்குது. டார்ச்சர் தெரியுதா? வெளியில் இருக்கேன் அவ்வளோதான். நீதிபதிகளுக்கும் தெரியும். எப்போ அது போய் கேஸ் போப்போம்லாம் கோர்ட்டு ஜட்ஜ் அனுப்ப முடியாது. மாதம் போட்டு இதில் இந்த ஒரு 5 சாட்சி போட்டிருக்காங்க. இவர் அடிக்கும்போது நான் பார்த்தேன், விக்னேஷ் அடிக்கும்போது. அவன் அந்த பிரியாணி கடைக்காரன் என்னையா பெரிய பிரியாணி கடைன்னு கேட்டால் 10க்கு 10 ஒரு அண்டா எடுத்துன்னு வந்து விற்கிற 10க்கு 10 கடை வச்சுருக்கான். அவன்கிட்ட 7 லட்சம் ரூபாய். சரி விக்னேஷ் இப்போ நார்மலாக இப்போ போய் நீ போய் புகார் கொடுத்தேன் சார், சங்கத்து இந்த மாதிரி டேரில் டபுள் ஆக்கி தரேன்னு சொன்னார், ஏமாத்துட்டேன்னு சொன்னோன்னே வாட்ஸ்அப்பில் பேசினேன் காட்டு வாட்ஸ்அப்னு கேட்பாங்கல்ல. என்னப்பா ஆதாரம்? இன்னொன்று இவர் பேங்க்கில் விக்னேஷ்க்கு பணம் அனுப்ப முடியாது இல்லையா, கேஷாக தான் கொடுத்துருப்பாரு. சரி கேஷாக கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் பேசினேன், தொடர்ந்து பலமுறை தொடர்பு கொண்டேன்னு சொன்னேன்ல, எங்கள் ஆதாரம் காட்டுன்னு போலீஸுக்கு கேட்கணுமா இல்லையா? இந்த மணி வேணே கேட்கணுமா இல்லையா? எப்படி எஃப்ஐஆர் போட்டேன்? சரி எஃப்ஐஆர் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு விசாரிக்கும் போது இது பொய் புகார்னு தெரியுமா தெரியாதா? இப்படிப்பட்ட நபர் அவரே ஏன் புகார் அளித்து அவரே வேண்டிய நபர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார் என்பது தெரிகிறதா? ஒருத்தவங்க போய் புகார் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காகவே எஃப்ஐஆர் போட்டுறணுன்ற அவசியம் இல்லை. விசாரிச்சாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஐஓவோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. மாலதி நீங்கள் எங்கே போய் வேணாலும் புகார் கொடுங்க, ஜென்மத்துக்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஜென்மத்துக்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் போய் புகார் கொடுத்தாலே எஃப்ஐஆர் போடணுன்றது தான் சட்டம். ஆனால் அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் ரெகுலராக அவங்க இந்த மாதிரி போட்டுட்டாங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஏன் உயர்நீதிமன்றத்தில் இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது? போடுறது போட்டுட்டேன் நான், ஐ கிவ் தம் த கிரெடிட். எஃப்ஐஆர் போட்டிங்க, சார்ஜ் ஷீட் போடுறல, உண்மையா இல்லைன்னு தெரியாது, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணுவா வேணாமா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. விசாரித்தேன், பொய் புகார். அந்த கிருஷ்ணன்றவன் புகார் கொடுக்குறதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறான்றது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? இந்த வழக்கில் 5 நாள் என்ன இந்த மென்டல் வருண்குமார் வச்சு விசாரிக்கிறார். இதே யார் கல்யாண மண்டபத்தில். அதில் இவங்களுக்கு யார் யார் அதிகாரிகள் எல்லாம் பிடிக்காதோ, அதுவும் குறிப்பாக இந்த ஐஸ்கிரீமுக்கு பிடிக்காத அதிகாரிகள், ஐஸ்கிரீமை பற்றி செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளர்கள், ஆங்கில செய்தி நிறுவனங்களின் பத்திரிகையாளர்கள், அவங்க பேரெல்லாம் கன்ஃபெஷனில் எழுதிட்டாங்க. பிரியாணி கடைக்காரன்ட்ட காசு வாங்கின வழக்குக்கும் ஆங்கில நாளேடுகளின் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன தம்பி சம்மந்தம்? சம்மந்தப்படுத்திக்கிட்டேன். இதனால் நீங்கள் இப்போ என்ன அடைஞ்சிட்டீங்க? ஏன் இவனுங்களெல்லாம் மென்டல்னு சொல்கிறேன்னா, சரிப்பா எழுதிட்டேன், இன்றைக்கி இது கோர்ட் ஆவணத்தில் இருக்குது, கரூர் கோர்ட்டில் இந்த ஆவணம் இருக்குது. ஒரு 2-3 அதிகாரிகளோட பேர், ஒரு 3 ஆங்கில செய்தியாளர்களோட பேர் அதில் இருக்குது, ரைட்டா? இப்போ நீ என்ன சாதிச்சிட்ட இதனால? என்ன அந்த பத்திரிகை நிறுவனங்கள் அந்த பத்திரிகையாளர்களை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா? இல்லை அவர்களுக்கு சவுக்கு சங்கரோடு தொடர்பில் இருந்ததால் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு விட்டார்களா? நான் வேலை பார்த்த அதிகாரிகள் தான் என்ன இந்த அளவுக்கு எனக்கு அறிவு புகட்டியது. அந்த அதிகாரிகளோட பேரை நீ கன்ஃபெஷனில் எழுதியிருக்கிறேன். என்ன ஆயிடுச்சு இப்போ அந்த அதிகாரிகளுக்கு? தூக்கில் போட்டாங்களா? எவ்வளோ புத்தி அல்பமாக இருக்குது தெரியுதா? இதெல்லாம் தாண்டி சமாளித்து தான் சேனல் நடத்துகிறோம், நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதுதான் கோபம். திருப்பி இந்த இங்கே ஐஸ்கிரீமு வாரத்தில் 4 நாள் சம்மன் எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்து நிற்கிறது. இவ்வளோ பண்ணுறோம், தமிழ்நாடு பூரா கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறோம், திருப்பி வழக்கு போடுறோம். அப்பவும் ஷோ நடத்துகிறானே, விடக்கூடாது. பைக்கை தூக்கு, ஜெயபிரகாஷ் பைக்கை தூக்கு, சத்தியமூர்த்தி பைக்கை தூக்கு. இப்போ நீ நின்ன தைரியமாக 22 நாளாக பைக் வரல, நீ நின்ன ஓடி இருந்தேன்னா இன்னொரு பையனை போடுறேன், அவனும் ஓடி இருந்தானா சேனல் எப்படி நடத்துவ? தெரியுதா அவங்க நோக்கம்? ஐஸ்கிரீம் இப்போ சமாதானத்தை விடுறாரு, என்னை பற்றி பேசாமல் இருக்க சொல்லு, தொல்லை கொடுக்க மாட்டேன், வேலையை ரிசைன் பண்ண சொல்லு, பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த முத்து சரவணன், சண்டே சதீஷ் அண்டு அஜித்னு ஒரு என்கவுண்டர் நடந்தது நினைவு இருக்கிறதா? அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அவரது தந்தையே மனு தாக்கல் செய்தார். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் என்று தான் நான் நினைக்கிறேன். சிபிஐ வேண்டாம், சிபிசிஐடி விசாரிக்கிட்டோம், இவங்க ஒழுங்காக விசாரிக்கலைன்னா நீங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுங்க அந்த ஃபேக் என்கவுண்டரை என்று உத்தரவிட்டார்கள். சிபிசிஐடி விசாரித்து அந்த புகார் அளித்த அவங்க அப்பாவை கூட விசாரிக்காமல் சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரித்து ஒன்றும் இல்லைன்ட்டு மூடிட்டான். இப்போது அந்த அவரது வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் மற்றும் அவரது முத்துசரவணன் பெற்றோருக்கு புதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த ஒரு ஐஸ்கிரீமுக்காக நிலப்பேரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு முன்னாள் ரவுடி சொன்னேன், நினைவு இருக்கா? கொரட்டூர் விநாயகமும் முத்துசரவணனும் ஒரு லேண்டுக்கு போட்டி போடுறாங்க. அப்போது முத்துசரவணன் இந்த லேண்டை நான் எடுத்துக்கிறேங்க, நீங்கள் அடுத்த டீல் வந்தால் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கொரட்டூர் விநாயகம் சரி பண்ணிக்க நீ எடுத்துக்க என்று முத்துசரவணனிடம் சொல்லிவிடுகிறார். சொன்ன பிறகு கொரட்டூர் விநாயகம் சத்தம் போடாமல் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சார். கொளத்தூரில் ஒரு நிலம் பதிவு செய்து முடித்ததும் முத்துசரவணனுக்கு தெரிய வந்த உடனே, முத்துசரவணனுக்கு பின்னாடி ஐஸ்கிரீம் இருக்கார், கொரட்டூர் விநாயகமே ஐஸ்கிரீமோட பினாமின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. அது வந்ததும் முத்துசரவணன் ரவுடி தானே 2 பேரும் கொடுத்த பக்கம் மீறி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொரட்டூர் விநாயகம் வீட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க போடுறதுக்கு.
ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிடா அப்படி. ஐஸ்கிரீம்கிட்ட தகவலை சொன்னோன்னே, ஓ எனக்காக எடுத்த லேண்டில் நீ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு இப்படி உள்ளே வரானா, விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நடந்தது தான் முத்து சரவணன் என்கவுண்டர். இப்போ தெரியுதுங்களா, காலைல சுட்ட தப்பு பரவாயில்ல நீங்கள் எங்கே போய் முடியுது தெரியுதா? முத்து சரவணன் ரவுடி தான். டெல்லியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து அவனை அங்கே வச்சு சுடுறதுக்கு காரணம் தனிப்பட்ட கோபம். ஒரு ஆள் இல்லை 3 பேர் சும்மா கூட அந்த சண்டை சத்தி சென்றவங்க கூட இருந்தாங்க, சும்மா அடித்தாங்க. ஐ விட்னஸ் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் விசாரணை நடக்கும், வெளியே வரும், பார்த்துக்கொள்ளும்.